ஓகே. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நம்முடைய லைஃப் இது நாள் வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருந்தது அப்படின்றது பெருந்துயரத்தில் தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக சந்தோஷமானு சொல்லிக்கிறது அளவுக்கு இல்லை. ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்ததில் என்னென்னாக்க, பணம் அப்படிங்கிறது என்னோடய கையிலேருந்து வெளியே போகுதே தவிர வெளியே இருந்து என் கைக்கு வரல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒரு சில நேரம் புரியல. சரி, என்னமோ நினைக்க தோணும். என்ன பண்ணுறது, பிறந்தாச்சு, அதுவும் மனுஷனாக பிறந்தாச்சு, வாழ்ந்து தானே ஆகணும், சாப்பிட்டு தானே ஆகணும், நம்மளை நம்பி கொஞ்சம் ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சி ஓடிட்டுருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் இருந்து இருக்குது. எவ்வளவோ பண்ணி எவ்வளோ தோல்விகள் நிறைய வந்துட்டுருக்கு, நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கெல்லாம் நானும் அசராமல் ஈடு கொடுத்து தான் ஓடிட்டுருக்கேன். ஒரு சில தவறுகள் என்னோடய மேலேயும் என் பேரில் என் சைடும் இருக்குது. அதை நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி ஒரு கம்பெனி உள்ள ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வருமானம் பத்தலை அப்படிங்கிற காரணத்தினால சைடில் நம்ம பார்ட் டைமாக ரேபிடோ, ஊபரு, ஓலா இந்த மாதிரி பைக் டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் சோதனை நம்மளை அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடலை. என்னென்னா, ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டேன். சரி, ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா எத்தனை நாளைக்கு எத்தனை ட்ரிப்புலாம் இல்லை. ஆக்சுவலாக 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். இதுலேருந்து நம்ம இது ஒரு முதலீடு. ஸோ 500 ரூபாங்கிறது ஒரு முதலீடாக நம்ம போட்டு பண்ணியிருக்கிறோம். ஒரு பெட்ரோல் முதலீடாக போட்டிருக்கோம். ஸோ இந்த 500ங்கிறது நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு லாபம் கொடுக்கணும். இப்போ 500 போட்டேன்னா 1000 ரூபா இன்னொரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அந்த 500 ரூபாய் நான் எடுத்துக்குவேன். ஸோ எடுத்து என்னோடய குடும்ப செலவோ அந்த 500ங்கிறது என்னோடய லாபம். அப்படி ஒரு பிளான் பண்ணேன். அப்படி ஒரு பிளானை பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த விவோ, ஸோ இந்த விவோ நான் இங்கே தான் சென்னை டி நகரில் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். 2GB ரேமு, 35 GB இன்டர்னல் மெமரி இருக்குது. இங்கே தான் டி நகரில் போய் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இதில் போய் வாங்கினேன். ஸோ இதில் என்னென்னாக்கா ஸ்டார் மொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அவங்க சொல்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் யூடியூப்லலாம் தேடி பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு டேரெக்டாக நம்ம டி நகருக்கே போனோம். டி நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இது ஸ்டார் மொபைல்ஸ் சொல்லிட்டு போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உள்ளே போனதோடு நாங்கள் இந்தமாரி என்ன சொன்னோம், எனக்கு என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் பிரதர், ஒரு 3000க்குள்ளே தான் என்னோடய பட்ஜெட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு அதுக்கு மட்டும்தான் யூஸ், வெறும் ரேபிடோ, ஓலா, ஊபர் இது மட்டும் யூஸ் பண்ண. அதாவது ஆக்சுவலி என்னென்னா பார்ட் டைமுக்கோசரம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மொபைலை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே போதும் அப்படின்ட்டு போனோம். போய் கேட்டவுடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா இப்போதைக்கு இல்லை, அது ஆஃபரில் போட்டிருந்தோம், இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போதைக்கு இப்போ என்ன பட்ஜெட்னா, ஸோ மினிமம் 6000 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு தான் அந்தளவுக்கு பைசா இல்லையே, நம்ம எடுத்துகிட்டு போனதே 3000 தானே. சரின்னுட்டா 3000, 3500, 4000 எடுத்துகிட்டு போனோம் சம்திங். நானே என் ஒய்ஃபும் தான் போனோம். நானே ஒய்ஃபு தான் டி நகர் போயிட்டு அப்புறம் பார்த்தோம். அப்படியே விசாரிச்சுட்டே போனோம். அப்போ என்ன ரங்கநாதன் திருவா அது உள்ளே மறுபடியும் அது உள்ளே ஒரு ரைட் கட் பண்ணி உள்ளே போகுது. ஸோ அங்கே போனால் அங்கே நிறைய அந்தமாரி உள்ள சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு அப்புறம் கேட்டால் அதுமாரி செகண்ட்ஸ் மொபைல் தானேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் ஆமான்னு சொன்னேன். சரி அப்புறம் போயிட்டு இவங்க சொன்னாங்க இந்த மொபைலு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்க 3500 சொன்னாங்க. இது கண்டிஷன்ஸ்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லாமலாம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா இருக்குது. நிறைய நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நல்லா இருக்குது மொபைலு. 3000க்கு இந்த மொபைலா, 3000க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 3 ஜிபியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் 2 GB தான் இது ரேமு. ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கலாம்.
அது அவர் வந்து என்ன ஏமாற்றி கொடுத்தாப்லையா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல. சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் 3000க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் ஹோல்ட்ரு, பைக்கில் வைக்கிற மாதிரி ஹேண்டில் வைக்கிற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து சார்ஜ் போர்ட்டோடு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 எவ்வளோ 280 ரூபா சொன்னாப்புல, 280 ரூபா 290 சம்திங் என்ன சொன்னாப்புல. அப்புறம் அது 250 ரூபாய்க்கு என்ன ஒன்று வாங்கினோம். எல்லாம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்குது. வாங்கி வச்சாலாம் முடிஞ்சிச்சு. நமக்கு எங்கே போனாலும் 7.5 நம்ம தேடி வந்துட்டு தான் இருக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கினதை வச்சு ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். இனி வரைக்கும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 நாள் 2 நாள் ஆயிருக்குது. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. அவ்வளோதான், 2 லிட்டர் பெட்ரோல் கிடையாது. ஆனால் நான் எடுத்தது வந்து 500 ரூபா எடுத்துட்டேன். 500 ரூபா போட்ட பெட்ரோல் காசு வந்து நான் சம்பாதிச்சிட்டேன். இப்போ அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் பெட்ரோல் தான் இப்போ என்னுடைய லாபம். இப்போ இதை நான் வந்து ஓட்டி எடுத்தால் ஏன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 200 300 சம்பாதிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படின்னாக்கா ஒரு 300 தான் எனக்கு கைக்கு நிற்கிது. 200 வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சொல்கிறது என்னென்னா, யாராவது சென்னையில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்ட் டைமில் வந்துட்டு இந்தமாரி பைக் டாக்ஸி ஓட்டணும்னு முடிவு பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் மைலேஜ் இருக்கக்கூடிய வண்டியை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தரக்கூடிய பைக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்கா சாய்ஸ் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாக லாபம் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மைலேஜ் தர மாதிரி பைக் வந்து வாங்கி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்கலாம். குறைஞ்சது வந்து 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் அதை கணக்கு பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத வேறு மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரிப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரிப் அடிச்சினாக்க கொஞ்சம் நல்லா சம்பாதிக்க முடியும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் ட்ரிப்பு கிடச்சிதுன்னா இப்போ இந்த பைக்கு இந்த பல்சருக்கு 150 சிசிக்கு வந்து இதுவே ஓகே தான். 150 200க்கு அப் அண்ட் டவுன் ட்ரிப்பு கிடச்சா இதுவுமே வந்து நல்ல ஒரு காசு தான். அப்படியே நம்ம கரெக்டாக 500 ரூபா எடுக்கலாம். 500 ரூபா போட்டோம்னாக்கா 500 ரூபா மறுபடியும் பெட்ரோல் எடுத்துகிட்டு 1000 ரூபா எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னன்னாக்கா நமக்கு ஒரு சில நேரம் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து பள்ளிக்காரனை போயிட்டேன். ஸோ பள்ளிக்காரனை போயிட்டேன். அங்கேருந்து திருப்பி ரிட்டனுக்கு எனக்கு ஆர்டரே இல்லை. ரிட்டனுக்கு ஆர்டரே இல்லாமல் ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் எம்டியாக தான் வந்தேன் நான். ஸோ இப்போது வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது வேஸ்ட்டு தான். அது அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில நேரம் வந்து ஜிபிஎஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போகும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நேராக போய் லெஃப்ட்டு போக சொல்லுவோம். லெஃப்ட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டு சந்து தான் இருக்கும். நேற்று அந்த மாதிரி போய் மாட்டினேன். முந்தா நேற்று கிண்டி ஒரு பாலத்து கீழே போய் மாட்டிக்கிட்டு நான். அந்த மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலைலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? அதனால் பெஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னா நான் சொல்கிறது, ஸோ பைக்கேன்னு வாங்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் பார்ட் டைமில் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேலை பண்ணணுன்னாக்கா பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய பைக் வாங்கிக்கிங்க, சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு மைலேஜ் தரக்கூடிய பைக் வாங்கினீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு டியூ கட்டுவீங்க. டியூவே போட்டுங்க. நான் அது எனக்கு தோணுச்சுது. ஒரு டியூ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பைக் டாக்ஸி ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பைக்கெலாம் அடி கண்டமாயிரும். இந்த 2 வருஷம் ஓட்டுங்க. அப்படியே அதையே எடுத்து உங்கள் செலவும் பார்த்துங்க, டியூவும் கட்டுங்க. டியூ முடிஞ்சிச்சா அப்படியே அந்த வண்டியை கொண்டு விட்டுட்டு வேறு வண்டி வாங்கிக்கிங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுச்சு. நான் இன்னும் ட்ரை பண்ணலை. பட் இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் அதை பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சூழ்நிலை மாட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் 2-3 மாதம் போகட்டும் அப்படின்ட்டு இருக்கிறேன், சரிங்களா? எனக்கு இது மாதிரி வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். எடுங்க, ஓட்டுங்க, டியூவை கட்டி முடிங்க, திருப்பி கொண்டு பைக்கை விட்டுட்டு வேறு பைக் எடுத்துக்கங்க, திருப்பி ஓட்டுங்க. சரி, நீங்கள் ஏன் கை காசு போட்டு கொடுத்து வாங்க போகிறீங்கன்னு அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. கை காசை கொண்டு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து போகணும். ஏன்னா இதுலேயே மாதம் 30,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்கு வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மாதம் 30 ரூபா தாராளமாக எடுக்கலாம். நல்லா பொறுமையாக வண்டி நேக்காக ஓட்ட தெரிஞ்சவங்க,
கொஞ்சம் ரொம்ப அடிக்காத கொஞ்சம் நல்லா நீட்டாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு மாதம் கண்டிப்பாக 30,000 சாலிடாக நிற்கும். பெட்ரோல்லாம் போக நிற்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதில் டியூ வந்து ஈஸியாக பே பண்ணலாம். ஈஸியாக டியூ வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு 2 வருஷம் இப்போ டியூ பே பண்ணிவிட்டு அடுத்த டியூ பே பண்ணி முடிச்சிட்டிங்களா, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, வண்டியை கொண்டு விட்டுட்டு நீங்கள் அழகாக வந்துட்டு வேறு ஒரு வண்டி நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுவுமே நீங்கள் டியூவில் வாங்கி நீங்கள் அழகாக இது நல்ல ஒரு தொழில், நல்லாவே பண்ணலாம். பட்டு கொஞ்சம் யோசிக்காமல் இறங்கிடாதீங்க. பைக்கு ரொம்ப முக்கியம், மைலேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சென்னையில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து யோசித்து முடிவு பண்ணுங்கள். இந்த பஜாஜ் வந்து CD100, அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டினா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இப்போ இன்னும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் என்னமோ இப்போ வந்து புதுசாக வந்து இன்னும் 95 km/லிட்டருக்கு போட்டிருக்காங்க. என்ன உண்மையாக போயேன்னு தெரில. அது யாராவது வச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து அந்த பைக் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆமாவா இல்லையான்னு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஒரு கமெண்ட்ஸை போட்டு கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்களா? ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் புது மாடல் இப்போ வந்துருக்குது, 2024 மாடலு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஏதோ XIVன்னு சொல்லிட்டு சம்திங் என்னமோ ஒன்று 95 km/லிட்டருக்கு வந்து மைலேஜ் கொடுக்குறத சொல்லி போட்டிருக்கிறாங்க கம்பெனிக்காரன். அது உண்மையாக பொய்யான்னு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போதைக்கு போயிட்டுருக்கு, இப்படி தான் போயிட்டுருக்கு நம்மளுடைய சுச்சுவேஷன். சரி, பார்க்கலாம். இந்த விலாகில் இனிமேல் கொஞ்சம் டெய்லியும் ஏதாச்சும் சின்ன வீடியோ நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி போட்டுடலான்ட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நான் இது மூலயமா வந்து நிறைய இடங்களுக்கு போகிறேன். ஸோ நிறைய இடத்துக்கு நான் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாச்சும் என்னோடய கண்ணில் நான் அனுபவிக்கிற சில விஷயங்களை வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.